ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேநெல்லி சமையல். இட்லியும் வேண்டாம், தோசையும் வேண்டாம் நினைக்கிறீங்களா? இட்லி தோசை சாப்பிட்டு வெறுத்து போச்சா? அரிசி உளுந்து ஊற வைக்க தேவையில்லை, எந்த மாவும் தேவையில்லை. சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது பச்சை பயிறு, பாசி பயிறுன்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு நறுமணம் வரும். அது வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி வறுக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பச்சை ஸ்மெல்லும் இருக்காது. பச்சை பயிரில் புரதச்சத்து இருக்கிறதுனால தசை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை தடுக்கும், குடல் இயக்கத்தை அதிகமாக்கும். இதில் பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் உள்ள கலர் லைட்டாக மாறி நல்ல ஒரு மணம் வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே முழுமையாக ஆற வச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். நல்லா இந்த பக்குவத்துக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கம்பு, இதை கம்பு அப்படி இல்லைன்னா பேல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க, அது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வெடித்து வரணும்னு அவசியம் இல்லை. இது உள்ள வரைக்கும் சூடு ஏறினாலே போதும். லோ ஃப்ளேமில் நல்ல பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுலேருந்து பச்சை ஸ்மெல் போய் நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் மட்டுமே நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இது உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். பச்சை பயிறு, கம்பு ரெண்டுமே உடலுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். உடல் சூடு அதிகமாக இருக்கவங்க வாரத்தில் 2-3 நாள் இதை எடுத்துக்கலாம். இதுவுமே நல்ல இந்த பக்குவத்தில் வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதையும் அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இதுலேயும் நார்ச்சத்து, இரும்பு சத்து ரெண்டும் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், இரத்த சோகை வராமல் தடுக்கும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பொன்னி அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பச்சரிசி, இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அரிசியே வேண்டாம் நினைக்கிறவங்க, சுகர் பிபி இருக்கவங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி சுகருக்கு ரொம்ப நல்லது. அந்த அரிசி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைனா சிகப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி எது உங்கள்கிட்ட இருக்கோ, எது உங்களுக்கு விருப்பமோ அது 1 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி சேர்க்குறதுனால நல்ல ஒரு திக்னஸ், நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். அதனால தான் நம்ம அரிசி சேர்த்துக்கிறோம். நல்ல இந்த அளவுக்கு கலர் மாதிரி வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதையும் அப்படியே எடுத்து மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்ச பச்சை பயிரை இதோட சேர்த்து நல்ல பவுட்ரு ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல பவுட்ராக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆற வச்சுருக்க கம்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துருக்கோம். நீங்கள் மொத்தமாக அரைக்கதா மிஷினில் கொடுத்து இருந்ததுன்னா மொத்தமாக கூட மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் இட்லி தோசைக்கு, அடை செய்கிறதுக்கு, பணியாரம் செய்கிறதுக்கு, இனிப்பு கஞ்சி, உப்பு கஞ்சி எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். அதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசியும் இதோடு சேர்த்து இதையும் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது காலையில் டீ காஃபிக்கு பதிலாக கூட பாலில் கூட கலந்து குடிக்கலாம். பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் கூட தேவைப்படாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக பெர்ஃபெக்டாக இருக்கும். சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்தெடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மிளகு,
கூடவே சீரகம், பெருஞ்சீரகம், இதை சோம்புன்னு சொல்லுவாங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்காக ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகளையும் இதோடு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மிச்ச மாவை ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி 1 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாது. இப்போ இது கூடவே கொஞ்சம் தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இது போல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் நறுக்கிய வெங்காயம், நம்ம தட்டி வச்சுருக்க விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு புளிப்பு சுவைக்காக ஒரு அரை தக்காளி, குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு அரை தக்காளி. நல்லா ஒரு குத்தளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்படி செய்யும்போது பிள்ளைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் எடுத்த அளவுக்கு 2 கப் அளவு தண்ணி கரெக்டான அளவாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் உப்பு, உரப்பு, இனிப்பு 3ம் பேலன்ஸாக இருக்கணும். புளிப்பு சுவை மட்டும் லைட்டாக தான் இருக்கணும். இல்லை புளிப்பு சுவை பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, இந்த பக்குவத்தில் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். அரிசி சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட கட்டியாகும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறலாம். மேலே லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கிறேன். இல்லை அரிசி வேண்டான்னு நினைக்கிறவங்க அரிசிக்கு பதிலாக நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக 1 கப் அளவுக்கு கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு இல்லைன்னா கொஞ்சம் பொரிகடலையே லைட்டாக வறுத்துட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி கூட இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நல்லா ஒரு குத்து அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கிறேன். மாவு நல்ல நைஸாக இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து கையில் தண்ணி தொட்டு நல்லா தட்டி எடுத்திங்கன்னா அடை பக்குவத்துக்கு வந்துடும். இல்லை தோசைக்கல்லே வச்சு தட்ட முடியாது, அப்படி பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு வாழை இலையில் இல்லைன்னா ஒரு எண்ணெய் கவர், பால் கவர் எதுலையாவது தட்டி அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் இல்லைனா பட்டர் இல்லைனா தேங்காய் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் கொஞ்சம் நெய் இல்லைனா பட்டர் நல்லா தூக்கலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு வெறுத்து போச்சுன்னா நல்ல ஹெல்த்தியாக நல்ல ஆரோக்கியமாக இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு தடவை மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாலே மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதிலே இனிப்பு கஞ்சியும் செய்யலாம், கொஞ்சம் காய்கறிகளை சேர்த்து உப்பு கஞ்சியுமே செய்யலாம். ஒரே ஒரு மாவு வச்சிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு, காலையில் டீ காஃபிக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சர் பிரச்சனை இருக்கவங்க இதை வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலை நோயிலேருந்து பாதுகாக்கும். இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அனிமியா வராமல் பாதுகாக்கும். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் இருக்க மாவையுமே நான் உடனே செய்கிறதா இருந்தால் செய்யலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அதையும் ஒரு 2 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிங்க, டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். நம்ம சேர்த்துருக்க பச்சை பயிறு, கம்பு, அரிசி 3மே சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல இந்தளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. இதில் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கிறதுனால அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், கால்சியமும் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு பெஸ்ட்டாக சட்னி வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தேங்காய் மாங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை சட்னியுமே இதுக்கு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். சட்னியே இல்லாமல் இப்படியே சாப்பிட்றலாம். ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மெத்தடில் ஈவினிங்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட இதை கொடுத்து விடலாம். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேநெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.